ஒரு குடும்பம் கஷ்டத்துல விழும்போது அந்த குடும்பத்தை முதல்ல தாங்கி பிடிக்கிற சக்தி யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? பல நேரங்களில் அது உங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கிற ஒரு பெண்ணோட அன்பும் பொறுப்பும் புத்திசாலித்தனமும் தான். இன்னைக்கு சமூகம் பெண்களை பற்றி பல விதமா பேசுது. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் ஒரு பெண்ணின் உண்மையான பெருமை என்னன்னு ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. வள்ளுவர் சொன்ன அந்த பெண்மை பெரும் வீட்டை கவனிக்கிறதில்ல. அது ஒரு குடும்பத்தை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துற சக்தி, ஒரு வீட்டை நிம்மதியா வைத்திருக்கிற சக்தி, ஒரு மனிதனை வெற்றியாளனாக்கும் மாற்றும் சக்தி. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் அன்பையும் அறிவையும் தியாகத்தையும் சொல்ற ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு சின்ன ஊர்ல கதிர் மதிர்னு ஒரு தம்பதி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கதிர் ஒரு சாதாரண வேலையை தான் பார்த்தான். வருமானமும் பெருசா எதுவும் இல்லை. சில நேரம் வீட்டு செலவுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலை. ஆனா அவனோட மனைவி மதி ரொம்ப புத்திசாலி. கதிர் சம்பாதிச்சுட்டு வர்ற ஒவ்வொரு ரூபாயும் அவள் ரொம்ப கவனமாக செலவு பண்ணுவாள். அனாவசியமாக ஆடம்பர செலவு எதுவும் பண்ண மாட்டாள். ஆனால் வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை மட்டும் எப்பவும் சிரிச்சு முகத்தோடு வரவேற்பாள். கதிரோட அம்மாவையும் அப்பாவையும் தன்னோட அப்பா மாமாவையே பார்த்துக்கிட்டாள். ஒவ்வொரு மாதமும் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து வைப்பாள் மதி. ஒரு நாள் கதிர் வேலை பார்த்த நிறுவனத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. சில மாதங்களுக்கு சம்பளமே கிடைக்கல. கதிர் மனசு உடைஞ்சு போனான். இனிமே இந்த குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தலையை பிடிச்சுக்கிட்டு அழுதான். அப்போ மதி அமைதியே உள்ள போய் ஒரு சிறிய டப்பாவை எடுத்துக்கிட்டு வந்தாள். அந்த டப்பாக்குள்ள அவ இவ்வளவு நாளா சேமிச்சு வச்ச பணம் இருந்தது. அதை கதிர் கையில் கொடுத்து, நமக்கு கஷ்டம் வராத நாள்ல நான் சேமிச்சு வச்சது இன்னைக்கு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பயன்படுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாள். அந்த நிமிஷம் கதிரோட கண்கள்லாம் கலங்கிடுச்சு. அவனுக்கு அப்போதான் புரிஞ்சுது, ஒரு குடும்பத்தோட உண்மையான பலம் வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணோட அன்பும் பொறுப்பும் புத்திசாலித்தனமும் தான்னு. இப்போ நாம வள்ளுவர் பெண்களை பற்றி சொல்ற 3 முக்கியமான குறளை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் பாப்பா என்னன்னா, குறள் 56. தற்காத்துத் தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்துச் சோர்விலான் பெண். ஒரு பெண் முதல்ல தன்னைத்தான் பாதுகாக்கணும், அதாவது தன்னோட கௌரவம் ஒழுக்கம். அப்புறம் தன் கணவனையும் குடும்பத்தையும் அன்போடு கவனிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்த குறள் 51. மனைத்தக்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளைத்தக்கால் வாழ்க்கை துணை. ஒரு குடும்பத்தோட பெருமை அந்த பெண்ணோட நற்குணங்கள்ல தான் இருக்கு. கணவனோட வருமானத்துக்கு தகுந்தபடி குடும்ப செலவுகளை திட்டமிட்டு நடத்துறவளே சிறந்த மனைவி. அடுத்த குறள் குறள் 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக் கடை. ஒரு வீட்டில் மனைவி நற்குணங்கள் கொண்டவளாக இருந்தா அங்கே இல்லாத செல்வம்னு எதுவுமே இல்லை. அதே சமயம் அவகிட்ட நல்ல குணம் இல்லைன்னா அங்கே எவ்வளவு பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த குறள்கள்லாம் எப்படி பொருந்துங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பொருளாதார மேலாண்மை. பெண்கள் இன்னைக்கு பல துறைகளில் சாதிச்சு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி குடும்ப பொருளாதாரத்தை திட்டமிட்டு வழிநடத்துறது பெண்களுக்கு நிகர் பெண்களே தான். 2வது, குடும்பத்தின் அஸ்திவாரம். ஒரு ஆண் எவ்வளவுதான் வெளியே சம்பாதிச்சாலும் வீட்டில் இருக்கிற பெண் கொடுக்கிற நிம்மதியும் ஆதரவும் தான் அவனை வெளி உலகத்தில் ஜெயிக்க வைக்குது. 3வது, சுயமரியாதை. தன் சுயமரியாதையையும் குடும்ப பெருமையும் காப்பாற்றுற பெண்கள் தான் இந்த சமூகத்தோட வழிகாட்டிகள். நண்பர்களே, வள்ளுவர் சொன்ன பெண்ணின் பெருமையை பார்த்தோம். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் மனைவியோ எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் உங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிச்ச நெகிழ்ச்சியான சம்பவத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.